போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ? நம்புவாரோ? என் நாமம் அங்கே சொல்லாவிட்டால் எப்படி ரட்சிப்போமோ? யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? வயலில் அறுக்கும் மிகுதியே, வேலையாளில்லையே. வயலில் அறுப்புக்காகவே யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? ஒருவன் இல்லாமலே ஆடுகள் சிதறியதே. என் ஆடுகளை போஷிக்க யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? விசுவாசியே, எனக்காக செல்வாயா? கோடான கோடி மக்களுக்காக நீ போவாயா? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? என் அனுப்பும் தேவா, நான் போகிறேன். என்
அனுப்பும் தேவா நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் எனக்காக, யார் போவாரோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த தேசத்திற்காக கதறுவோம் நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். விசுவாசம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த தலைப்பிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த செய்தி முடியும் வேளையிலே இந்த விசுவாசத்தின் அத்தனை கோணங்களும் உங்களுக்கு உதவி செய்ய போகின்றன. எத்தனையோ காரியங்களை குறித்து விசுவாசம் என்ற தலைப்பில் விவரிக்கலாம். ஆனால் நான் ஒரு 30 கோணங்களில் 30 ஆங்கிள்ஸ் அதில் இந்த விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை. நீங்க இந்த 30 பகுதியையும் உங்க வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாத்தையும் the wholesomeness, அதாவது பிடிச்சு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அப்ளை பண்ணும் பொழுது நிச்சயமா சொல்றேன், இது மிஞ்சு போனா இன்னொரு 2-3 நாள் பிடிக்கலாம். ரொம்ப தெளிவா நிதானமாய் சொல்ல விரும்புகிறேன். காரணம், இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அஸ்திவாரமாய் மாறப்போகிறது. மனம் திரும்ப வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. ஆண்டவரிடமிருந்து எதையாவது ஒன்றை பெற வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆபிரகாம் ஒண்ணுமே தெரியாத ஒரு நபராய் தான் இருந்தார். அவர் அப்படியே விசுவாசித்தார். பார்க்க முடியாத கடவுளுடைய சத்தத்தை அவர் கேட்டார். அந்த மகிமையின் தேவன் எப்படி காட்சி அளித்தாரோ நமக்கு தெரியாது. அவர் மகிமையின் தேவன். அந்த மகிமையை, அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிற மகிமையை யார் பார்த்தாலும் உயிரோடு இருக்க முடியாது. எனவே தேவனாய கர்த்தர் அவரை மிகவும் தாழ்த்திருக்க வேண்டும். எப்படி காட்சி கொடுத்தாரோ தெரியாது, எப்படி அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணாரோ தெரியாது. ஆனால் இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், உடனே விசுவாசித்தார். அது ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கிட்டு. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, அந்த மோசமான அந்த கஷ்டமான சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். நிச்சயமாய். நான் இதை ஆணித்தரமா சொல்றேன். 99% சொல்லல, 100% அது மாறும். நீங்க இப்ப சொல்லப்படுற காரியங்களுக்கு மாத்திரம் நீங்க உறுதியாய் செவி கொடுத்து அதனுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முயற்சி செய்தாலே இந்த புதுமை நடக்கும். ஆறாவது குறிப்பு, விசுவாசம் என்பது ஏதோ ஆண்டவர் பெரிய பெரிய ஆட்களை தான் எண்ணிய போல சாதாரணமான ஆளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியாது என்ற அந்த உணர்ச்சியிலிருந்து விடுபடுவது.
refusing to think that God uses only great people. Me, a simple me, நான் ஒரு எளிமையான ஆளு, என்னையவா ஆண்டவரால பயன்படுத்த முடியும்? பிரியமானவர்களே, இந்த வேதத்தை பெரிய பெரிய ஆட்களாய் சிலர் எழுப்பினது உண்மைதான். அவருடைய முடிவு பெரிய பெரிய ஆட்களாய் எழுப்பினார்கள். ஆனால் அவருடைய ஆரம்பம் எல்லாம் அவங்க பெரிய பெரிய ஆட்களாய் இல்லை. யாரை எடுத்துக்கொள்ளுங்க, முடிவில் சில ஆண்டுகள் கழித்து அவருடைய வாழ்க்கை பயணத்தில் முடிவில் அவளை பார்த்தா ஏ அப்பா பெரிய ஆள் தான். ஆனால் அவருடைய ஆரம்பம் அப்படி இருக்கவில்லை. God does not use extraordinary people. God uses ordinary people, but he lifts them to an extraordinary height. ஆனால் மனிதனால கிரகிக்க முடியாத ஒரு பெரிய உன்னதமான நிலவரத்திற்கு ஆண்டவரால் உயர்த்த முடியும். நீங்க வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா யார் தான் இந்த வேதாகமத்தில் தவறு செய்யவில்லை, தோல்வி அடையவில்லை? நம்முடைய ஆதி பெற்றோர்கள், தோற்று போனவர்கள். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று பெயர் பெற்ற ஒரு மனிதர், தோற்று போனவர். அவருடைய மகன் ஈசாக்கு தோற்று போனவர். நான் தான் வேடிக்கையா சொல்லுவேன், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆபிரகாமை பற்றி ஒரு புக் எழுதலாம், அதுக்கு இப்படி ஒரு தலைப்பு வைக்கலாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் அவிசுவாசங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றையும் ஒழித்து வைக்காதபடிக்கு நடந்த அவ்வளத்தை அப்படி எழுதி வைத்திருக்கிறார். அதிலே ஆபிரகாமுடைய பயங்கள், ஆபிரகாமுடைய தோல்விகள், ஆபிரகாமுடைய விரக்திகள், ஆபிரகாமுடைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தோற்று போனவர்கள். புதிய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா பேதுரு, ராயப்பர் தோற்று போனவர், சின்னப்பர் பவுல் தோற்று போனவர். ஒரு கட்டத்தில் சொல்லுவார் சின்னப்பர், ஐயோ எனக்கு இவ்வளவு வாஞ்சை இருக்கிறது, இவ்வளவு ஆர்வம் இருக்குது, இவ்வளவு வைராக்கியம் இருக்குது, ஆனால் நான் இன்னும் செய்ய நினைக்கிறத செய்ய முடியாம தவிக்கிறேனே. நான் ஒன்றை செய்ய நினைக்கிறேன், அது சரி என்று எனக்கு தெரியும், சரி என்று தெரிந்த பிற்பாடும் அதை செய்ய என்னிடத்துல சக்தி இல்லையே, நான் ஒரு நிர்பந்தமான மனிதனா இருக்கிறேனே என்று கதறுவார். பிரியமானவர்களே, இப்பதான் நம்ம நிறைய நாடகங்களை பார்க்கிறோம். பைபிள் நாடகங்கள் கிடையாது. அப்படியே தத்ரூபமாய் அவருடைய உண்மை நிலவரத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி அழுதிருக்கிறார்கள். காரணம், இந்த பூமியிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இவன் தேவனை போல மாறுவது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு நிலவரத்தில் சாத்தான் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பலவீனத்தில் சாத்தான் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் இவள் கடவுளை போல மாறிடக்கூடாது, அந்த சுபாவங்களை பெற்றுவிடக் கூடாது. அதுல ஏதோ அந்த மனிதனுக்குள்ள அந்த மனுஷிக்குள்ள உள்ள காரியம் சாத்தானுக்கு நல்லா தெரியும், அதை வச்சு பிடிச்சு வச்சுட்டு இருப்பான். ஒரு மனிதனுக்குள்ள ஒண்ணு வெளியரங்கமா இருக்கும், இன்னொரு மனிதனுக்குள்ள இன்னொன்னு வெளியரங்கமா இருக்கும். ஒரு மனிதனை ஒரு பலவீனம் தாக்கி இருக்கும், இன்னொரு மனிதனை இன்னொரு பலவீனம் தாக்கிக்கிட்டு இருக்கும். இவரு அவரை பார்த்து, அவன் பலவீனம் பெருசா இருக்கு, ஏன் பலவீனம் சின்னதா இருக்குது? பலவீனாலே பலவீனம் தான், பாவனாலே பாவம் தான். ஆனால் நான் உங்களுக்கு தத்ரூபமான ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன்.
எந்த ஒரு மனிதனாலும் தன்னுடைய வைராக்கியத்துல, தன்னுடைய தீர்மானத்துல, தன்னுடைய முயற்சியில கடவுளை போல மாற முடியாது. என்னதான் வழி இருக்குதா? பேசிடலாம். கடவுளை போல மாற வேண்டும், பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது, சும்மா பேசிடலாம். ஆனா அந்த பேச்சுக்கு செயல்பாடுக்கு சம்பந்தம் இருக்குதான்னு அந்த பேசுற ஆளு யோசித்து பார்க்கணும். வேதம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது. சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஏறக்குறைய 1050 கற்பனைகளை ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சார், அது போப்பா இருக்கலாம், சீஃப் பாஸ்டரா இருக்கலாம், பிஷப் ஆஃப் கேண்டர்பரியா இருக்கலாம், குடிசையில வாழ்ற ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் உள்ளவனா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் உள்ளவனா இருக்கலாம், அமெரிக்காவில் உள்ளவனா இருக்கலாம், இந்தியாவில் உள்ளவனா இருக்கலாம். ஒரே பைபிள் தான். இந்த பைபிள் அதிகாரத்தில் உள்ளவர்களானாலும் சரி, குருமார்களா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, இந்த பைபிள் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டியது 1050 கற்பனைகள். இதை இன்னைக்கு தேதியை போட்டு எழுதி வைங்க. அதை நீங்கள் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேடி பாருங்கள். இதை செய்யாது, இதை பேசாது, இங்கே செல்லாது, இதை தொடாது, இப்படி 1050 கற்பனைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 1050 கற்பனைகளையும் கடைபிடிக்கக்கூடிய கொஞ்சம் பலன் கூட இந்த சரீரத்தில் கிடையாது. இந்த மாமிசமும் இந்த இரத்தமும் ஒரு சக்தியை கொண்டதாக இருக்கிறது. அந்த சக்தி இந்த 1050 கற்பனைகளை கடைபிடிக்கக்கூடிய சக்தி இல்ல, அந்த 1050 கற்பனைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி. புரியுதா உங்களுக்கு? அந்த 1050 கற்பனைகளை எப்படி உடைக்கலாம்? ரொம்ப சுலபமா உடைக்கலாம். அதுக்கு எந்த பைபிள் காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை, எந்த ட்ரைனிங் ஸ்கூலுக்கும் போக வேண்டியதில்லை. சர்வ சாதாரணமாக 1050 கற்பனைகளையும் உடைச்சி சின்னாபின்னமாக்கலாம். ஆனால் அந்த 1050 கற்பனைகளை கடைபிடிக்க சக்தி கிடையாது. அதுல ஒன்றை கடைபிடிக்க ஆற்றல் கிடையாது. பொய் சொல்லாது, எரிச்சல் படாது, கோபப்படாது, தீமையை சகித்துக்கொள், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, மேலாடையை கலட்டுகிறவனுக்கு உன் பனியனை மறுக்காது, உன் பர்சை தூக்குறவனுக்கு விட்டு கொடு, கவலைப்படாது. நாளைக்காக நீ கவலைப்படுவதனாலே கடவுள் பக்தி இல்லாதவர்களைப் போல மாறாதே. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம்? உன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வா. உலகத்தை நேசிக்காது, உன் தகப்பனை தாயை என்னை விட நேசிக்காது, மனைவியை பிள்ளைகளை என்னை விட நேசிக்காது. இதெல்லாம் கேட்டா இது என்னையா மார்க்கம்? வெறுக்க சொல்றாரா ஆண்டவர்? இல்ல இல்ல, நீங்க எல்லாத்தையும் விட கடவுளை நேசிக்கும் பொழுது அந்த அன்பு எல்லாத்தையும் அரவணைக்கு தான் சொல்லும். எல்லாரையும் உங்க பக்கமா ஒரே குடும்பமா பார்க்கத்தான் சொல்லும் வழிய ஒருத்தரையுமே தூர வச்சு பார்ப்பதற்கு இந்த அன்பு ஒரு நாள் நம்மளை தவறாக வழி நடத்தாது. இப்போ இந்த 1050 கற்பனைகளை எப்படி கை கொள்வது? சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்து இதை நீ செய்ய மறுப்பாய் என்றால் உனக்கு நிச்சயமாய் ஒரு நரகம் இருக்கிறது, உனக்கு நிச்சயமாய் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. எப்படி ஒரு நாட்டின் சட்ட திட்டங்களை நீ கடைபிடிக்க மறுக்கும் பொழுது அந்த சட்ட திட்டம் உன்னை ஒரு நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்துகிறதோ, சாதாரணமா லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டி ட்ரிபிள்ஸ் போனா போலீஸ்கார பிடி, இன்சூரன்ஸ் கட்டாட்டா அதுல பாதிக்கப்பட்ட நபர் உங்களுக்கு நியாய நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்த முடியும். எவ்வளவோ சட்ட திட்டங்கள் ஒரு தேசம்
அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக இயற்றுகின்றன. அதை கடைபிடிக்காத பட்சத்தில் அந்த மனிதன், அந்த மனுஷி தண்டிக்கப்படுவது நிச்சயம். அப்படி என்றால் பரலோகத்திலே இருந்து பரலோகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் என்றால் இவ்வளவு காரியத்தை கடைபிடிக்க வேண்டும். மறுத்தால் அவன் நிச்சயமாக நரகத்திலே தள்ளப்படுவான். இது ஒரு சத்தியம். இதை நீங்க கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, இதை விசுவசித்தாலும் சரி, விசுவசிக்க மறுத்தாலும் சரி, இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, பைபிளை படிச்சாலும் சரி, பைபிளை தூக்கி வீசினாலும் சரி, இப்பவே ஐயோ இதை கேட்டாலே நம்ம மனம் திரும்ப வேண்டியிருக்கும் சொல்லி டிவியை ஆஃப் பண்ணாலும் சரி, போட்டாலும் சரி, கடவுளுடைய நீதி நியாயங்களை ஒருத்தனாலையும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. இதை கடைபிடிக்காத பட்சத்தில் ஒரு மனிதன் நிச்சயமாக அக்கினியிலே தள்ளப்படுவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவன் பேர் என்னவா இருந்தாலும் சரி, அவன் குடும்ப பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் சரி, அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்து, ஆஸ்தி எதுவா இருந்தாலும் சரி, ஒண்ணு வேலை செய்யாது. இந்த 1050 கற்பனைகளை ஒரு மனிதன் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்நாட்களை கூட்டி கூட்டி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த மனிதன் இந்த 1050 கற்பனைகளை கடைபிடிக்க ஆண்டவரிடத்தில் கதறும் பொழுது அந்த ஆண்டவரே அவன் உள்ளத்திலே வந்து உறைவிடம் அமைத்து அவனுக்கு உதவி செய்கிறார். பாத்தீங்களா? இது சாத்தியம். அந்த கடவுளே வந்து உதவி செய்யும் பொழுதுதான் இந்த 1050 கற்பனைகளை ஒரு மனிதன் கடைபிடிக்க முடியும். அவனுடைய சொந்த பலத்தால கடைபிடிக்கவே முடியாது. எனவே பிரியமானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க பெரிய சூப்பர் செயிண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பரிசுத்தவானாய், பெரிய புனிதனாய் மாறிட்டு தான் ஆண்டவர்ட்ட வரணும் அவசியம் இல்லை. விசுவாசம் என்பது நீங்கள் இருக்கிற வண்ணமாய் ஆண்டவரிடத்தில் வந்து உதவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது, சாதாரணமாய் இருக்கிற உங்களை கொண்டு இந்த ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்து முடிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய தோல்விகள் எல்லாம் மறையும். பேதுரு தோற்றவர், ராயப்பர், சின்னப்பர், யாகப்பர், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்ற 12 அப்போஸ்தலர்களும் தோற்று போனவர்கள். அதுல ஒருத்தராவது தோற்று போகலன்னு நிரூபிக்க முடியுமா? முடியாது. மோசே 60 லட்சம் மக்களை வழி நடத்தின மோசஸ் தோற்று போனவர். ஆனால் ஆண்டவர் தோற்று போகிற மனிதர்களை அவர் கையில் எடுத்து அவளை உருவாக்கி அவர்கள் தலையிலே கிரீடம் வைக்கிற அளவுக்கு அவர்களை வெற்றி வேந்தர்களாய் மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க பைபிள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. God has used ordinary people for his extraordinary task. கிதியோன், நம்ம கிதியோனை படிச்சாப்பல, ஏ அப்பா கிதியோனா அவன் பெரிய ஆள், அவன் பெரிய ஆளா இல்ல, அவன் ஒரு பயந்தாங்கொள்ளியா இருந்தான். கிதியோனுடைய முடிவு அவனை பெரிய ஆளை போல சித்தரிக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா கிதியோனுடைய ஆரம்பம் பயந்தாங்கொள்ளி. அவன் பயந்து போய் தங்களுக்கு கொஞ்சமாவது தானியம் கிடைக்காதான்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து அவன் தானியத்தை சேகரித்தான். யாரும் பார்த்திட கூடாதுன்னு ஒரு பயந்தாங்கொள்ளிய போல வேலை செய்தான். He was a coward. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உன்னை பெரிய காரியம் செய்யும்படிக்கு உன்னை பயன்படுத்த போகிறேன். அதை சொன்ன உடனே அவனால நம்பவே முடியல. என்னைய கொண்டு பெரிய காரியமா? என்னைய கொண்டா? பாத்தீங்களா, அவனுடைய உண்மை நிலவரம் கிடியோனுக்கு தான்.
அந்த இடத்துல சொல்லும் பொழுது முடியாது. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய போர் வீரனாய் இந்த கிடியோனை அழைத்து இந்த கிடியோனை அப்படியே வணைகிறார், இந்த கிடியோனை உருவாக்குறார். God patiently was molding his warrior. ஒரு போர் வீரனை அப்படியே உருவாக்கினார் ஐயா. அதே போல இன்றைக்கு இந்த தேவன் இவ்வளவு கால பொறுமையா இருக்கிறார் என்றால் உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய வெற்றிக்கு நேராய் கொண்டு போவதற்கு உங்களை அப்படியே வணைந்து கொண்டிருக்கிறார். God can meet you where you are. நீங்க இப்போ எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில கடவுள் வந்து உங்களை சந்திக்க முடியும். God will meet you where you are. Remain where you are. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. எந்த நிர்பந்தமான கட்டத்தில் இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. எந்த பயத்துல எந்த சிறுமையில் இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. நம்முடைய தேவன் நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறவர். ஆனால் இருக்கிற இடத்திற்கு வருகிறவர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்வார் ஐயா. அதான் நம்முடைய தேவன். நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, ஆனால் நீங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை வந்து அழைத்து செல்வார். God will meet you where you are, but he will take you where he wants you to be. இதான் சத்தியம். எனவே இன்னையோட நானா என்னையும் ஆண்டவரால பயன்படுத்த முடியுமா? நான் ஒரு சாதாரண ஆளு. என் வீடு, என் குடிசை, என் பிரச்சனை, என்னுடைய தொய்ந்து போன வாழ்க்கை. நான் ஒரு விசுவாசி, ஒரு பாயில பின்னாடி உட்கார்ந்து தலையை ஆட்டிட்டு தொத்திரம்னு போட்டுட்டு வர்றேன். என்னைய கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு. நான் ஒரு சபையில பெருக்கிக்கிட்டு இருக்கிறேன், என்னைய கொண்டா செய்ய போறாரு. நான் என்ன பெருக்கிறேன்? பெருக்கிறது துடைக்கிறது இதை வச்சு முடிவு கட்ட முடியாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு கிடியோன் மேல் இருந்த அழைப்பை விட உன்னதமான அழைப்பு. அதுக்கு எத்தனையோ ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களை பார்க்கணும் 1000 மடங்கு நம்ம மேலானவர்கள். அதுக்கு எவ்வளவு சாட்சி நான் சொல்லணும்? பிபிலிக்கலா வேத ஆராய்ச்சியோடு வேத வாக்கியங்களோடு நிரூபிக்க முடியும். அவர்களை விட எத்தனையோ மடங்கு நம்ம மேலானவர்கள். ஒரு கிடியோனை விட எத்தனையோ மடங்கு மேலானவர்கள். அதனால தான் பரலோகத்துல உன்னதமான இடத்துல நம்ம போய் உட்கார போகிறோம். பரலோகத்துல இடங்கள்ல வித்தியாசம் இருக்குது, அனுபவங்கள்ல வித்தியாசம் இருக்குது. அந்த அனுபவங்களோட வித்தியாசத்திலேயே ஒரு டாப் பிளேஸுக்கு நாம நிச்சயமாய் போக முடியும். இந்த பூமியிலே ஒரு ஆளுகை இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு விவரித்து சொல்லுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் வசனமா உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறோம். ஒரு கிறிஸ்தவன் சாதாரணமான ஆளா? அவனால இந்த தேசத்தை அசைக்க முடியும். ஒரு ஜான் நாக்ஸ் ஒரு ஸ்காட்லாந்து தேசத்தை அசை, ஒரு மார்ட்டின் லூத்தர் அப்படி ஐரோப்பா கண்டத்தை அசைத்தார். ஒரு பிரான்சிஸ் அசிசி இன்றைக்கும் மரித்த எத்தனையோ ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். மரித்த பிற்பாடும் அவருடைய வாழ்க்கை பேசுகிறது. கிறிஸ்தவத்தை அசைத்த ஒரு மனிதர், கிறிஸ்தவத்தையே போலி கிறிஸ்தவத்தை அசைத்த ஒரு மனிதர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. யார் தெரியுமா? வீட்டை விட்டு நிர்வாணமாய் ஓடின ஒரு மனிதர். பார்த்தீங்களா? இவனை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆனால் அவரை கொண்டு தேவன் செய்தது ரொம்ப பெரிய காரியம். பிரியமானவர்களே, எனவே இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஒரு சாதாரணமான ஆள் தான், ஆனால் என் தேவன் அவனை கையில் எடுக்கும் பொழுது என்னை பயங்கரமான ரீதியில, என்னை ஆசீர்வாதமான ரீதியில உயர்த்த முடியும். அது 6வது பாயிண்ட். Faith is refusing to think that God uses only great people, talented people. தாளந்து உள்ளவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார்.
பெரிய ஆட்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். இல்ல, சாதாரண ஆட்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆனா பேசிக்கிட்டே போகலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க யார் தெரியுமா? நாடோடிகள், ஆடு மேய்க்கிற ஆட்கள், இடையர்கள். தாவீது யாரு? எத்தனையோ நாள் வீட்டுக்கே போக முடியாம கடையிலே கிடக்கிற ஒரு இடையன். சவுல் யாரு? கழுதையை தேடி போனவன். சாதாரண ஆட்கள். ஆனால் அவரெல்லாம் கர்த்தர் பயங்கரமாக உயர்த்தினார். ராயப்பர் யாரு? சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு ஆளு. அருளப்பர் யாரு? மீன் பிடிக்கிற ஆளு. யாக்கோபு யாரு? மீன் பிடிக்கிற ஆளு. அவ்வளவுதான். அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறாள். ஆனால் அவங்க எழுதி வைத்ததெல்லாம் இன்றைக்கு அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்களுக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்தினார். ஞானிகளுக்கு மறைத்து பேதைகளுக்கு வெளிப்படுத்தினார். படிக்காதவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ராயப்பர் படிக்காத மனிதன். அருளப்பர், யோவான், பேதுருலாம் படிக்காத ஆட்கள். பவுல் படிச்சிருக்கிறார். ஆனால் சொன்னார், நான் படிச்ச படிப்பெல்லாம் குப்பையா, இப்ப படிக்கிறதாயா உண்மை. அது ஆண்டவருக்கு சொல்லித்தர படிப்பு. ஆனா இன்னைக்கு படிக்காத அவங்க மூலமா எழுதப்பட்டதை நம்ம படிச்சு டாக்டரேட் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ரெவரண்ட் டாக்டர்லாம் போடுறாங்களே, படிக்காதவங்க எழுதினதை படிச்சு இவங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க. சாதாரண ஆட்களை கர்த்தர் அசாதாரணமா பயன்படுத்த முடியும். எனவே விசுவாசம், ஆண்டவர் என்னையும் பயன்படுத்த முடியும் என்று நம்புவது, என்னை போல உள்ள ஆளை அவர் எப்படி பயன்படுத்துவார் என்று அந்த அவிசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. ஏழாவது, faith is the light in a dark tunnel. ஒரு இருளான குகை, இருளான சுரங்கத்திற்குள்ளே நடக்கிற ஒரு அனுபவத்திலே வெளிச்சத்தை பார்ப்பது. இருளிலே, இருளான ஒரு சுரங்க பாதையிலே வெளிச்சத்தை பார்ப்பதற்கு பேர் தான் விசுவாசம். கிமு 700ஆம் ஆண்டு வரலாற்றிலே அதிசயிக்கத்தக்க ஒரு சம்பவம் நடந்தது. இஸ்ராயல் நாட்டிலே எசேக்கியா என்ற ஒரு ராஜா ஆண்டு வந்தார். எனவே இந்த எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் அவனை சுற்றிலும் அசீரிய ராணுவம், இப்ப இருக்கிற சிரியா, அப்பொழுது அசீரியா என்று பெயர். அந்த அசீரிய ராணுவம் உலக வல்லரசு. அது அப்படியே அவனை சுற்றிலும் நெருக்கினது. இப்ப என்னன்னா, உங்களுக்கு தண்ணி கிடையாது, நெருக்க வருகிறார்கள், படையெடுப்பு ஆரம்பமாகிறது என்பதை அறிந்து இந்த தெய்வ பயம் உள்ள எசேக்கியா ராஜா ஆண்டவரிடத்துல ஒரு ஞானத்தை கேட்டார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் அழிந்து விடுவது உமக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா? இப்பொழுது எங்களை முற்றுகையிடுவதற்கு புறப்பட்டு வருகிறார்கள், உதவி செய்யும் என்று சொல்லி கதறின பொழுது, அந்த எருசலேம் பட்டணத்து நகரத்து சூழ எதிரி பட்டாளம் வந்தா இவங்க தண்ணி இல்லாம செத்து போய்விடுவார்கள். எனவே எசேக்கியா மன்னன் ஜபத்தோடு அண்டர் கிரவுண்ட்ல தண்ணியை கொண்டு வரும்படிக்கு ஒரு கால்வாயை வெட்டினான். அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சுரங்க கால்வாயை வெட்டினான். அதனுடைய நீளம் 1777 அடி. எழுதி வச்சுக்கிறேங்க. அவன் நீளம் 1777 அடிகள். இப்போ எருசலேம் நகரத்தினுடைய அந்த எல்லையில இருந்து பக்கத்துல உள்ள ஒரு மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரூற்றை இதோடு இணைக்க வேண்டும். 2 டீமா பிரிச்சு, ஒரு டீம் நீங்க எருசலேம் நகரத்திலிருந்து தோண்டுங்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு டீமை கூட்டிட்டு போய் கித்ரோன் பள்ளத்தாக்குல நீங்க அங்கிருந்து தோண்டுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ 2 கூட்டமும் தங்களுக்கு இருந்த முழு பலத்தோடு சீக்கிரமாக தோண்ட ஆரம்பித்தார். ஆனால்
உலக மகா அதிசயம் ஒன்று நடந்தது. அவங்க அங்க இருந்து தோண்டிட்டு வராங்க, இவங்க இங்க இருந்து தோண்டிட்டு வராங்க. ரெண்டு பேருக்கும் எங்க தோன்றோம் எங்க போறோம்னே தெரியல, எல்லாம் கீழ இருந்து தோன்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்திலே ரெண்டு பேரும் சந்தித்தார்கள். ஹல்லேலூயா! அது மிகப்பெரிய ஒரு புதுமையாய் அங்கே 19 அடி உயரத்திற்கு ஒரு கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 1880ஆம் ஆண்டு அதை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த கால்வாயை கண்டுபிடித்தவர்கள் அந்த கல்வெட்டை பார்த்தார்கள். அந்த கல்வெட்டிலே கடவுளுடைய அனுக்கிரகத்தால் 2 டீம், 2 குழுவாய் இதை தோண்டும் பொழுது அது நேரடியா வரல, ஒரு எஸ் மாடல்ல தான் அது வந்திருக்கிறது. ஆனால் எப்படியோ வெட்டினவர்கள் ஒரு எஸ் மாடல்ல நேரா போயிருந்தா கூட சந்திச்சிருக்கலாம். ஒரு எஸ் மாடல்ல வந்து 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் சந்தித்தார்கள். இல்லாட்டா அந்த காலத்துல கிமு 700ல எந்த குழி எங்க இருக்குது, எங்க பள்ளம் இருக்குது, எங்க எப்படி வந்து சந்திக்க முடியும்? சந்தர்ப்பமே இல்லை, சாத்தியமே இல்லை. ஆனால் ஒரு எஸ் மாடல்ல 2 பேரும் இவங்க இங்க இருந்து போக அவங்க அங்க இருந்து வர சரியான நேரத்தில் சந்தித்தார்கள். இது ஆண்டவருடைய அனுக்கிரகம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருளான குகையை போன்ற அனுபவமா உங்களை சூழ நிர்பந்தமான சூழ்நிலைகள் நெருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு இருள் உங்களை கவி இருக்கிறதா? அதுக்கு நடுவுல ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கும் என்பதற்கு பேர் தான் விசுவாசம். இதான் விசுவாசம். விசுவாசம் நம்மளை ஒரு நாளும் மோசம் போக விடாது. ஆண்டவர் நம்ம எதிரியுடைய கையில சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிற ஒரு தேவன் கிடையாது. இது நிச்சயமாய் இது அவர்களுக்கு நடந்தது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையில இது நிச்சயமாய் நடக்கும். So faith is seeing the light in a dark tunnel. ஒரு இருளான கால்வாயில, இருளான குகையிலே வெளிச்சத்தை கொண்டு வருவதுதான். சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில ஒரு சாத்தியத்தை கொண்டு வருவதுதான் விசுவாசம். 8வது பாயிண்ட், faith is doing God's will regardless of what people think. ஜனங்கள் 1000 பேசுவாங்க. விசுவாசம் என்பது எவன் என்ன பேசினாலும் ஆண்டவர் நம்மை குறித்த காரியத்தை ஒன்னையும் சட்டம் பண்ணாம செயலாற்றி கொண்டே இருப்பார். regardless of public opinion, people's opinion. அதான் இந்த உலகம் தான் சொல்லும்ல, இந்த டிவி ஆரம்பிக்காட்டா அது சொல்லிக்கிட்டே இருக்காரு, எங்க ஆரம்பிக்க போறாரு. டிவி ஆரம்பிச்சா டேய் துட்டு அடிச்சிட்டாரு, எங்கேயோ இருந்து எக்கச்சக்கமா வந்து விழுந்துட்டு இப்படியும் பேசும் நாக்கு, அப்படியும் பேசும். செஞ்சாலும் பேசும், செய்யாவிட்டாலும் பேசும். ஆரம்பிச்சுட்டா ஒண்ணு, ஆரம்பிக்காட்டா ஒண்ணு. ஊழியம் எழும்பிட்டா ஒண்ணு, ஊழியம் வீழ்ந்துட்டா ஒண்ணு. அதான் தெரியுமே அவன் எங்க எழும்ப போறான். எழுப்பிட்டோம்னா ஏதோ அவனுக்கு அங்க எங்க ஏதோ வந்திருக்குது அப்படி டக்குன்னு எழுப்பிட்டானே. இது ஆண்டவர் உதவி செஞ்சாரு, ஆண்டவர் கூட இருந்தாரு. இது அழைப்பு, இது அபிஷேகம், இது கடவுளுடைய திட்டம். யார் நினைக்கிறா? யார் நினைச்சா என்ன, யார் நினைக்காம போனா என்ன? விசுவாசம் என்பது கடவுள் உங்களை குறித்த காரியத்தில் நீங்கள் தொடர்ந்து செயலாற்றுவது. ஆந்தைய பாருங்க, அது பாடு, அது பார்க்கறதுக்கு ஒரு அழகு இல்லை, அது பாட்டு உட்காந்து 2 கண்ணு, அது பாட்டுக்கு. அதை குறித்து என்ன ஆந்தையோட அசிங்கமா இருக்கிற, என்ன அப்படி கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இருக்கிற, அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே இருக்க, அது பாட்டுக்கு. Do God's will regardless of
பீப்புள்ஸ் ஒப்பீனியன். யார் உங்களை குறித்து என்ன பேசினா என்ன? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ஆச்சரியமான விளக்கம். இசையாஸ் 54ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்துல உங்களுக்கு தெரிந்த ஒன்று என்னன்னா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. இது ரொம்ப பிரபலியமான ஒரு வார்த்தை. இதை வைத்து 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 நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், ஊழியர்கள் ஜெபித்திருப்பார்கள். அது நல்ல வார்த்தை தான். ஆனா அது கொஞ்சம் முன்னாடி ஒன்று இருக்குது. உன்னை நியாயத்தில் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏன்னா இந்த வசனத்தை நிறைய பேரால ஜீரணிக்க முடியாது. ஆனா இது கடவுளுடைய வார்த்தை. அங்க என்ன எழுதியிருக்குதோ அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அதுல என்ன போட்டுக்குது? உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாயின்னு போடல. அவருக்கு என்ன வேலை இல்லையா கூட ஒண்ணு சேர்க்கறதுக்காங்க? அவரு சேர்க்கலாம், நம்ம சேர்க்க முடியாது. அவரு குறைக்கலாம், நம்ம குறைக்க முடியாது. இதோ இந்த வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் இத பல தடவை புடமிட்டு 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 வெளியே கொண்டு வந்த வார்த்தைகள்லாம். சரிதானா சரிதானா சரிதானா? ஆண்டவருடைய ஞானம் நடக்காது. அவர் சொன்னா சரிதான். ஆனா அந்த மனுஷன் கற்பனை பண்ணி இதை ஆண்டவர் இவ்வளவு தத்ரூபமாக எழுதியிருக்கிறாரே, எனவே இது ஆண்டவர் எவ்வளவாக யோசித்து அவருடைய அனந்த ஞானத்திலே, அவருடைய விசேஷித்த ஞானத்திலே இதை 7 தடவை இதை புடமிட்டு புடமிட்டு ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்ம கையில இத புடமிட்ட சுத்த பொண்ண போல இல்ல எந்த விதமான கள்ளப்படமும் இல்லாம தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஊழியம் செய்கிறாயா? அவ்வளவுதான். நீ என்னை அறிந்து அன்பு செய்து சேவிக்கிறாயா? நீ என்னை நேசித்து என் வழியிலே நடப்பதோடு என் வழியிலே அநேக நடக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை எனக்காக தியாகத்தோடு செய்கிறாயா? உன்னுடைய பொருளால, உன்னுடைய பலத்தால என்னை ஏதோ ஒரு ரீதியில சேவித்துக் கொண்டு இருக்கிறாயா? நீ எனக்கு ஊழியம் செய்கிறாயா? ஊழியத்துல பல வகை இருக்குது. எத்தனையோ வகை ஊழியம் இருக்குது. பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது. நிறைய பேர் அதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்றது மட்டும்தான் ஊழியம், அவன் ஊழியக்காரன் இல்லை. இன்னைக்கு இந்த ஊழியக்காரனுங்கிற அந்த போர்வையெல்லாம் போயிட்டு ஊழியக்காரனாலே அப்படி ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானம் ஆயிட்டு ஊழியக்காரன். ஆக்சுவலா அது வேலைக்காரன்னு போடணும். வேலைக்காரன் போட்டாதான் அது சரி. சர்வெண்ட் தான் போட்டிருக்குது. ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் மேல போயிட்டு அந்த பதம் இன்னைக்கு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவருக்கு பொருளால நீ வேலை செய்யலாம், உங்க உடலால நீங்க வேலை செய்யலாம், உங்க மனசால வேலை செய்யலாம், உங்க ஜெபத்தின் மூலமாக வேலை செய்யலாம். ஏதோ ஒரு ரீதியில நீங்க ஊழியம் செய்ய முடியும். நீங்க செய்ய முடியாதத இன்னொருத்தர் செய்யறதுக்கு நீங்க பண்ற உற்சாகமே அந்த ஊழியத்தோட பங்கு உங்களுக்கு கொண்டு வரும். ஒரு ஊழியக்காரனை, ஆண்டவருடைய பிரதிநிதியை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க வீட்டில் நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரன், ஆண்டவருடைய பிரதிநிதி ஏதாவது ஆண்டவருக்கு செய்வதற்கு நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த என்னுடைய பிரதிநிதிக்கு நான் என்ன கைமாறு வைத்திருக்கிறேனோ அந்த கைமாற நான் உனக்கு தருவேன். ஒரு ஊழியக்காரனை ஊழியக்காரன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஊழியக்காரன் நான் என்ன வச்சிருக்கிறேனோ அதை உனக்கு என்னால தர முடியும். இது ஆண்டவருடைய வார்த்தை. எனவே ஊழியங்களை உற்சாகப்படுத்துங்கள், ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களால செய்ய முடியாதத இன்னொரு மனிதன், இன்னொரு மனுஷி செய்யும் பொழுது பொறாமப்படாதீங்க, உற்சாகப்படுத்துங்க. நீங்களும் அதை போலவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ செய்வதற்கு ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக செயல்படுங்கள்.
ஆனால் தடுக்கவோ இல்ல பொறாமைப்படவோ எரிச்சல் படவோ செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்துவிடும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்ப உற்சாகப்படுத்த போறீங்களா? ஆண்டவருக்காக கொடுக்க போறீங்களா? ஆண்டவருக்காக புறப்பட்டு போக போறீங்களா? இப்போ இப்படிப்பட்ட என்னுடைய ஊழியத்தை செய்கிற என்னுடைய பிரதிநிதிகளுக்கு நான் 2 காரியத்தை வைத்துக்கிறேன். ஒன்று, அவர்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காது. இன்னொன்னு, அவர்களை நியாயத்தில் குற்றப்படுத்துகிற நாவுகளை அவர்கள் குற்றப்படுத்தும்படிக்கு சூழ்நிலையை மாற்றுவேன். அதை வாசித்து பாருங்க. நான் ஏதாவது கூட்டி குறைச்சி பேசினா இந்த போன்ல கூப்பிட்டு விளக்கம் கேளுங்க, இல்லாட்ட நேரடியா வாங்க விவாதிக்கலாம். நான் வெளிப்படையாய் பகிரங்கமாய் திறந்த இருதயத்தோடு ஓப்பனாய் பேசுகிறேன். அதுல போட்டுக்கிறது, இது என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் கொடுக்கக்கூடிய சுதந்திரம். Yes, this is an inheritance I give to my servants. எனக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் 2 பரிசுகளை கொடுக்கிறேன். அவனுக்கு விரோதமா ஆயுதம் அங்க உருவாகும் பொழுது, அந்த அருவாள் உருவாகும் பொழுது, அதை கொல்ல ஊதி ஊதி அடிக்கும் பொழுது நான் அதை பார்க்கிறேன். இது யாருக்காக பயன்படுத்தப்பட போகிற அருவாள் ஆயுதம் நான் பார்க்கிறேன். அதை அழிக்க என்னால முடியும். 2வது, ஒருவேளை எனக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய பிள்ளைகள் தடுமாறும் பொழுது, நியாயத்திலே குற்றப்படுத்தும் பொழுது, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். 1000 ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு ராத்திரி ஒரு 10 மணிக்கு திரும்ப தந்துடுவேன், ஒரு அவசரத்துக்கு தேவை, நான் ஒரு ஜாமான் வாங்கணும்னு வாங்கியிருக்கிறேன். 10 மணிக்கு கொடுக்க முடியல, 11 மணி ஆயிரம் கொடுக்க முடியல. நீங்க எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டீங்க. காலையில் போன் பண்றீங்க, என்ன பிரதர் 10 மணிக்கு நீங்க கொடுத்து விடுவேன்னு சொன்னீங்க, கொடுத்து விடல, என்ன ஆச்சு? கொஞ்சம் பாருங்க பிரதர், இன்னைக்கு பேங்க் டைமுக்கு ஏதாவது நான் செஞ்சிடுறேன். அப்போ நான் நியாயப்படிக்கு சொல் தவறு இருக்கிறேனா இல்லையா? நான் சொல் தவறுவது அது சரின்னு வாதாட வரல, அது தவறு. அது நானாச்சு, தேவனாச்சு. அது அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் எப்படி சொல் தவறாதவனாக அவர் போக போக மாற்றுவார்ங்கிறது அவராச்சு, அவரை அழைச்ச தேவனாச்சு. ஆனால் இந்த இடத்துல நியாயப்படி உங்களால என்னை குற்றப்படுத்த முடியும். நீ குற்றப்படுத்தலாம். நானும் ஆமா அவங்க சொல்ற சரிதான், என்னையா நீ ஊழியக்காரன், நீ சொன்ன வாக்க உன்னால காப்பாற்ற முடியல, உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் வசனமா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே உன்னை நியாயத்தில் குற்றப்படுத்தினாலும் ஒரு சூழ்நிலை வருகிறது, நீ அவர்களை குற்றப்படுத்தக்கூடிய நிலவரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். ஆனா அந்த நேரத்தில் தான் நமக்கு உதவி செய்தவர்களை நம்ம அவர்களை உண்மையாக நேசித்து அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆமா, அன்னைக்கு நீங்க ஏசிட்டு போனீங்கல்ல, நான் ஒரு ஹாஃப் டே, ஒரு அரை நாள் தருணம் கேட்டேன், நீ நான் ஒரு ஊழியக்காரனா சொன்னீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா, நான் தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலவரத்துக்கு வந்துட்டேன். அப்படி பேசக்கூடாது. அந்த நேரத்தில் தான் ஓஹோ இந்த வசனம் நிறைவேறுது. ஆனால் நாம் அவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அந்த நாள்ல இந்த 1000 ரூபாய் தந்ததுனால நம்ம அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி அதற்கு மேலாக ஈடுகட்டுவதுதான் தேவ அன்பு. ஆனால் நீங்க குற்றப்படுத்தும்படிக்கு ஆண்டவருடைய வேலைக்காரர்கள் அந்த வேலைக்காரர்களை குற்றப்படுத்துறவர்களை குற்றப்படுத்தும்படிக்கு சூழ்நிலைகள் மாறும். அதனால அவங்க என்ன சொன்ன நமக்கு என்னங்க, அவங்கள நித்தியத்துல சர்டிபிகேட் தர போறாங்க. இந்த சர்டிபிகேட்டை கிழிச்சு குப்பையில போட வேண்டியது. இந்த டாக்டர் அந்த இதெல்லாம் இந்த மனித அங்கீகாரத்தை கிழிச்சு தூக்கி வீசுங்க. அதனால தான்
இது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியாய் கொண்டு போகும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆர்ப்பாட்டம் வேலைக்கு வராது. மனிதன் நம்மளை குறித்து என்ன நினைச்சா என்ன? deeds are louder than words. கிரியைகள் வார்த்தைகளை விட ரொம்ப சத்தம் போடும். கிரியைகளை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களோடு இருக்கிறதை புரிந்து கொள்வார்கள். தேவன் இருந்து செயலாற்றுவதை அறிந்து கொள்வார்கள். உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்கு எதிராக எல்லாவற்றையும் மட்டங்கடிப்பார். எனவே உங்கள் மேலுள்ள அழைப்பு, உங்கள் மேலுள்ள அபிஷேகம், உங்கள் ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். Faith is doing God's will irrespective of people's opinion. என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் கேட்காதீங்க. கேட்க 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 சாத்தான் பலரை பயன்படுத்துவான், உங்களை சோர்வுக்குள்ளாக்குவான், உங்களுடைய அழைப்பில் இருந்து உங்களை இழுத்து போட பார்ப்பான், உங்களை முன்னேற விட மாட்டான். இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு போவதுதான் விசுவாசம். 9, faith is rejecting the feeling of fear when things seem out of control. நம்மளுடைய கட்டுப்பாடுக்குள்ளே சூழ்நிலைகள் இல்லாத போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி பயம். ஆனால் அந்த நேரத்தில் அதை விட்டு விடுவதுதான் விசுவாசம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன். சென்னை பட்டணத்தில் அருமையான ஒரு தேவ பிள்ளை இருக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மகன். அவருக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் கடை போட்டுக்கிறார். இது ஒரு பிசினஸ் மேன், இன்னொரு பிசினஸ் மேன் இருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று என்ன காரணம்னே தெரியாது, இவருடைய அந்த பிசினஸ் இடத்துல உள்ளுக்கு வந்து இவர் மேல ஆசிட ஊத்தி கொத்து கொத்துன்னு அருவாளை வச்சு கொத்தி போட்டுட்டு போயிட்டாங்க. இரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன சாட்சியை சொல்றாரு. சொன்னாரு, நான் இரத்த வெள்ளத்துல அப்படியே சாஞ்சு விழுந்துட்டேன், என் முகத்துல ஆசிடு அப்படியே எரியுது, ஆனா என் உள்ளான மனிதன், எனக்கு உள்ள இருந்த ஆவி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தது. இது சாத்தியமா? இது சாத்தியமா? எனக்கு அந்த நேரத்தில் வெற்றினவர்களை குறித்தோ இதற்கு காரணமா இருந்தவர்களை குறித்தோ எந்த எண்ணம் வராதபடிக்கு நான் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தேன். இதுக்கு பேர் என்னது? விசுவாசம். ஆண்டவர் இன்றைக்கு அவரை ஜீவனோடு காத்தது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தது மாத்திரமல்லாமல் வெட்டினவனுக்கு எதிராகவே இன்னும் வச்சு பயங்கரமா உயர்த்திக்கிட்டு வர்றாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெட்டினவனை எந்த விதத்திலையும் பழி வாங்கணுமோ, அவனுக்கு எதிராக செயல்படணுமோ ஒன்றும் இல்லாதபடிக்கு சரி, அவன் ஒரு நாள் இந்த தேவ அன்பினாலே தொடப்படுவான் என்று சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டியில, இவருக்கு இருக்கிற பண பலத்துல, ஆள் பலத்துல என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவருடைய அந்த கட்டுப்பாடுக்குள்ள சூழ்நிலைகள் இல்லாத நேரத்துல ஆண்டவர் தான் உதவி செய்தார் என்பதனால இப்போ தன்னுடைய அவ்வளவு உணர்ச்சிகளையும் ஆண்டவருடைய அன்பின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுவாரு, பிரதர், நான் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வது உதிரி. இந்த வார்த்தை சொல்வார். எக்ஸ்ட்ரா லைஃப் ஹஸ் பீன் கிராண்டட் டு மீ. நான் இப்ப வாழ்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு எக்ஸ்ட்ரா. நான் அன்னைக்கே செத்து போயிருக்க வேண்டியவன். ஆஸ்பத்திரியில் முடியாதுன்னு சொன்னாங்க, அப்பவே ஜீவன் போயிருக்கணும். ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் நான் அவருக்காக வாழ்வதற்காக, என் மீது உள்ள தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என் தேவன் எனக்கு போட்ட பிச்சை.
ஆம், அநேக நேரத்திலே நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அப்படியே போயிருது. விபத்து. ஒரு முறை நான் மலையில என் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். இந்த பீச் ரோடு மழை பெஞ்சா ஒரு மாதிரி அது ஸ்கேட்டிங் ரோடா மாறிடும். நான் அதை கொஞ்சம் கூட யோசிக்கல. திடீர்னு எனக்கு பின்னாடி என்னுடைய மருமகன் எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாப்புல. கண்ணாடியில் பார்த்தா ஸ்கேட்டிங் நடக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கார். அப்படியே நான் அதை பார்த்துட்டு, ஐயோ என் மருமகன் கீழே விழுந்துட்டானே அப்படின்னு பின்னாடி கார் வருதுன்னு இந்த கிளாஸ்ல பார்த்துட்டு, ஐயோ அது நிக்காதா அப்படின்னு நான் பிரேக்கை பிடிச்சா இப்ப நாங்க சல்லுன்னு போறோம். சல்லுன்னு போனா பிள்ளைகள் ரெண்டும் வண்டியில் அப்படியே இழுத்துட்டு போகப்படுறாங்க. நான் பின்னாடி இந்த வண்டியை பிடிக்கணும்னு பார்க்குறேன், பிடிக்க முடியல. பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னாடி போறாங்க, அதை பிடிக்கணும்னு பார்த்தா முடியல. எனக்கு யோசனை, things cannot be controlled by us, situations cannot be controlled by us. அங்க தேவன் நம்மளை பாதுகாக்காட்டா, ஆனால் ஒரு சின்ன சாய்ப்பு கூட இல்லாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தான். கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போகப்பட்டோம். ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அழுக்கப்பட்டுட்டு உடனே திரும்பி போய் மாற்றிட்டு ஏற்ற வெள்ள போய் உதவி செய்தார். ஆனால் கண்கூடா பார்த்த ஒன்று, கண்ணுக்கு முன்னாடியே சூழ்நிலைகள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை காக்க வல்லவர் என்பதை நம்புவதுதான் விசுவாசம். Faith is rejecting the feeling of fear when things are out of our control. பத்தாவது, நான் முடிக்க போகிறேன். பத்தாவது, என்னுடைய கால திட்டத்திற்கு ஒண்ணுமே நடக்கிறதில்லை. அந்த நேரத்திலையும் என் தேவன் சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டுகொள்வது. Faith is recognizing that He is Lord when things don't work according to my timings. நான் ஒரு திட்டம் போட்டுக்கிறேன், இந்த கால சூழ்நிலையில இந்த காரியம் நடந்து முடியணும்னு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன். ஆனா நடக்கல. அந்த நேரத்தில் விசுவாசம் என்பது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் என்னுடைய திட்டம் நான் போட்ட நேரத்துக்கு செயல்படாமல் போகும் பொழுது, நிறைவேறாமல் போகும் பொழுது, அந்த சமயத்தில் என் தேவன் சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற அந்த அறிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தில் சகலமும் நமக்கு நன்மையாய் மாறுகிறது. யாருக்கு? இந்த நமக்குங்கிற அதுல ஒரு வட்டத்தை போட்டீங்கன்னா இது யாரு? சகலமும் ஒரு கூட்டத்துக்கு நன்மையா மாறுதாயா? இது யாரையா இந்த கூட்டம்? சகலமும் உங்க வாழ்க்கையில் நடக்கிற அவ்வளவு காரியமும் ஒரு கூட்டத்தாருக்கு நன்மையா மாறுதா. அந்த கூட்டத்தார் யாரு? அந்த கூட்டத்தார் ரெண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்கள். ரெண்டே நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள். அந்த நிபந்தனைக்குள்ளே உள்ளே வருவது கஷ்டமான காரியமும் கிடையாது. ஒன்று, அந்த கூட்டத்தார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தாரா இருக்க வேண்டும். முதல் கேள்வி, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன் சேர்ந்தவள். இந்த நிச்சயம் இருக்குதா? ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது உண்மைதானா? Are you a chosen person of God? Do you belong to God's kingdom? நீங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறாரா? அந்த நிச்சயம் இருக்கிறதா? அதற்கு அடையாளம் இருக்கிறதா? வெரி குட். அது ஒன்று. இரண்டாவது, அப்படிப்பட்டவங்க, அப்படி முன்குறித்தவரை, அப்படி அழைத்தவரை, எந்த தகுதியுமே இல்லாத
எந்த பலனும் இல்லாத, எந்த சூழ்நிலையுமே இதற்கு நம்ம ஏதோ கொடுத்து வச்சிருக்கிறோமா? இல்ல, கொடுத்து வைக்காத நம்மள ஆண்டவர் தெரிந்துக்கிறான்னா அவர் அன்பு செய்கிற கூட்டம். ஏதாவது ஒரு ரீதியிலே அவர் அன்பு செய்கிறேன், என்னை தெரிந்தெடுத்தவரை நான் அன்பு செய்கிறேன், இவங்களுக்கு தான் சகலமும் நன்மையாய் மாறும். ஆபிரகாம் மீண்டும் இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தான் போட்ட திட்டத்துல பிள்ளை பிறக்கல, தான் நினைத்த காலகட்டத்தில் பிள்ளை பிறக்கல. பிள்ளை பிறக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சொல்லி 25 ஆண்டுகள் ஓடிவிட்டார், பிள்ளையை காணும். என்ன நினைச்சிருப்பாரு? உடனே ஆண்டவர் சொன்ன 75வது வயதுல ஆண்டவர் அழைக்கிறார். சரியப்பா, நான் சந்ததியை பெருக பண்ணுவேன். சரி, இந்த வருஷம் பிள்ளை இருக்கும், அடுத்த வருஷம் பிள்ளை இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் பிள்ளை இருக்கும். சோர்ந்தே போயிட்டு கடைசியில ஒரு கட்டத்துல, ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு பிள்ளை தர போறேன், ஆண்டவரை கேலி பண்ணாதீங்க, ஆளை விடுங்க ஐயா அப்படின்ட்டான். பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது நம்முடைய கால திட்டத்திற்கு தேவன் செயல்படுகிறது இல்ல, தேவனுடைய கால திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பது. இன்னைக்கு அநேகர் இங்கேதான் அவிசுவாசப்பட்டு ஆண்டவரை விட்டு ஓடி சேதம், நஷ்டம், விபரீதம் இதுல போய் சிக்கி கொள்றாங்க. நான் போனையா, நான் கோயிலுக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு நடக்கல. இங்கேதான் தேவனை ஆண்டவர் என்றும் ஆளுகிறவர் என்றும் சகலத்தையும் மாற்ற வல்லவர் என்றும் அவர் எனக்கு தீமை செய்யாதவர் என்றும் நினைக்க தவறுவது. அப்ப என்ன அர்த்தம்? நான் அடுத்த வாரம் உன்னை எதிர்பார்த்தேன், நடக்கல, அப்போ அவர் உண்மை இல்லாதவர், அவர் பொய் சொல்றவர், அவர் ஏமாற்றுகிறவர். எனவே நான் இன்னும் வேற ஆளை தேடி போறேன். வேற ஆள் யாரு? பேய் தான் இருக்கா. ஆண்டவர் விட்டா பேய் தான், பேய விட்ட ஆண்டவர், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒண்ணுமே கிடையாது. பரலோகத்தை விட்டா நரகம் தான், நரகத்தை விட்டா பரலோகம் தான். இது ரெண்டுக்கு நடுவில் உத்தரிக்க ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் கிடையாது, பைபிள்ல கிடையாது. அது பொய், அதை நம்பிடாதீங்க. ஒரு இடத்துல கூட உத்தரிக்க ஸ்தலம் கிடையாது. ஒண்ணு பரலோகம், இல்லைன்னா நரகம், முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து அங்க ஜம்ப் பண்ணிடலாம், அங்க இருந்து இங்க வந்துடலாம், எல்லாம் நடக்காது. இல்ல, இந்த பூமியில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நிர்ணயிக்க போகிறது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது உண்மை, இது சத்தியம், இது பொய் அல்ல. ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், இது உண்மை. இந்த பூமியின் வாழ்க்கை தான் மறுமையின் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது. அதனால்தான் நம்ம இவ்வளவு இந்த அளவுக்கு ஆண்டவரை சேவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. Faith is recognizing that He is Lord in all circumstances. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் தான் ஆண்டவர். ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர், சூழ்நிலைகளை ஆளுகிறவர். ஏன் நேரத்துக்கு தக்க எதுவுமே நடக்காதது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய கால திட்டத்தில் நடக்காததற்காக நான் உம்மை குறை சொல்ல மாட்டேன். என் கால திட்டம் நடக்காததற்காக முறுமுறுக்க மாட்டேன். என் கால நடக்காததுக்காக உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன். உம்மை பழிக்க மாட்டேன், உம்மை தூசிக்க மாட்டேன், உம்மை கேள்வி கேட்க மாட்டேன். இதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் இல்லாத பட்சத்தில் என்ன ஆண்டவர்? நிறைய பேருடைய வாக்குமூலத்தை கேட்டுக்கிறேன். என்ன ஆண்டவர், பெரிய ஆண்டவர். நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஒண்ணுமே செய்யல. அவர் பாரபட்சம் உள்ளவர். ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி செய்யறாரு, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி செய்யறாரு. இவரு ஆண்டவர். நான் எவ்வளவு காலம் அவர்கிட்ட மன்றாடி பார்த்துட்டேன், அவர் ஒண்ணுமே செய்யலையே, இவரு ஆண்டவர். அதுக்கு பேர் அவிசுவாசம். விசுவாசம் என்றால் இல்லை, தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன், நான் நம்புகிறது நிச்சயமாய் வரும், என் தேவன் என்னை கைவிட மாட்டான். இதுக்கு பேர் தான் விசுவாசம். காரணம், அவர் சூழ்நிலைகளை ஆளுகிறார். நான் எப்பவெல்லாம் இந்த சூழ்நிலைகள் என் நேரத்துக்கு வரலையோ, நான் டக்குன்னு ஒரு ஜபத்தை பண்ணுவேன். அந்த ஜபத்தை நீங்களும் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். உடனடியாக அந்த அந்தகாரம், அந்த இருள் விலகி இருக்கிறத நான் அனுபவித்திருக்கிறேன். உடனடியாக என் ஆண்டவரே, Lord, what is this? I know one thing.
you will rule and you will overrule. தமிழ்ல நீர் எதையும் ஆளுவீர், எதையும் மாற்றி ஆளுவீர், எதற்கு மேலையும் உம்முடைய ஆளுகையை கொண்டு வர முடியும். You will rule and you will overrule. I know whom I serve. இந்த ஒரு அறிக்கை தான் பண்ணுவேன், வாயை திறந்து சத்தம் போட்டு சொல்லுவேன். உடனடியா சந்தேகம், பயம், திகில், சாத்தான் கொண்டு வருகிற சோர்வு, அந்தகாரம் எல்லாம் விலகி ஓடு பிசாசு. எஸ், recognize him as your Lord. அவரை எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நிச்சயமா சொல்றேன், 10 முடிச்சிருக்கிறோம், 30 முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க ஒன்ன ஆண்டவரை பிடிச்சி கேட்கலாம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கும் பொழுது அது உம்மை கனப்படுத்துகிறது அல்லவா? அந்த கனம் எங்கே? நான் விசுவாசிக்கும் பொழுது நீர் என்னை கனம் பண்ணுவீரே, அந்த கனம் எங்கே? தைரியமா கேளுங்க. Faith honors God and God has to honor your faith back. அவன் நிச்சயமாக உங்க விசுவாசத்தை கனப்படுத்தி ஆகணும். உங்களை கைவிடவே மாட்டான். சகலம் நன்மையாய் மாறப்போகுது. இதுவரைக்கும் கடன் பிரச்சனை, அதனால தான் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்திருக்கிறீங்க. உங்க ஆதரவு கோல் முறிஞ்சு போச்சு, குடும்பத்தில் இருந்த சம்பாத்தியெல்லாம் ஓடி போச்சு, பிரச்சனை, அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஒரு துன்பம், உபத்திரவம், அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட வந்ததுனால பரலோக நிச்சயம், மோட்சம் நிச்சயம். சரிங்களா? எவையா மோட்சத்தை பார்க்கிறா? இங்கே கஞ்சி இருக்கான மேல பாருங்க ஐயா, நீ கஞ்சியை தான் குடிச்சிட்டு இருப்ப. நீ பிரியாணி ஆண்டவர்கிட்ட கஞ்சா, நம்மெல்லாம் ராஜாதி ராஜா விட்டு பிள்ளை. அதாவது கஞ்ச குடிக்கலாம், ஆனா கஞ்சி ஒரு அற்பமான ஆகாரமா எண்ணி குடிக்கிறது தப்பு. கஞ்சி நல்லது, கஞ்ச குடிக்கலாம், கஞ்சி நல்லது, கஞ்சி தான். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு தகுந்த ஒரு ஆகாரத்தை தந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். அது வேற மனப்பக்குவம். எல்லாவற்றிலையும் இந்த ஆண்டவரை உயர்த்தி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களையோ உங்க மனைவியையோ உங்க பிள்ளைகளையோ உங்க பெற்றோரையோ உங்க குடும்பத்தையோ இந்த ஆண்டவரால் கைவிடவே முடியாது. இது எழுதி வைங்க. ஆண்டவர் இதை சொல்லுகிறார். இந்த டாபிக்கை தந்து இதை ஜனத்துக்கு சொல்லு. இந்த சியோன் டிவி ஆரம்பத்தில் இந்த டாபிக்கை என் விசுவாசத்தை பற்றி ஜனத்துல சொல்லு. இதுக்கு மேல ஒவ்வொரு நன்மையும் பார்க்க போறீங்க. இனி அடுத்த கட்டம், சாபங்கள் முறியும், வாழ்வு வரும், உடைய வாழ்வெல்லாம் செழிக்கும். இப்ப நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். நம்ம எல்லாம் முழந்தால் படிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். டாடி, இந்த செய்தி இன்னைக்கு கேட்டு இன்னும் 5 காரியங்களில் தங்களை ஒப்பு கொடுத்துக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு புது ஆசீர்வாதத்தை பார்க்கும்படிக்கு என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. நீங்க சொன்ன வார்த்தையை இந்த ஜனத்துக்கு சொல்லி இருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து உம்மை கனம் பண்ணுகிறோம். நீர் ஒருவரே தேவன், வேற தெய்வங்கள் இல்லை. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களுக்காக இன்றைக்கு பரலோகத்திலிருந்து திரளான தேவ தூதர்கள் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சூழ்நிலை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த தேவ உதவி, தேவ கரம் எங்களுக்காக இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிங்க ஆண்டவரே. அந்தகார பிடியில உள்ளவர்களை விடுவீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்தால் போதும்னு சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் யார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் சர்வ வல்லவர், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவர். அவரோ என்றென்றைக்கும் மாறாதவர். நீங்க மாறாத தேவன். ஆனால் எங்களையும் எங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றி எங்களை உயர்த்துகிற தேவன். அப்படியே செய்யுங்க ஆண்டவரே, அப்படியே செய்யுங்க. இதுவரைக்கும் நாங்கள் முறுமுறுத்ததற்காகவும்,
நாங்கள் பயந்ததற்காகவும் அவிசுவாசப்பட்டதற்காகவும் நான் இன்றைக்கு மனம் திரும்புகிறோம். நாங்கள் மனம் திரும்புகிறோம். சூழ்நிலைகள் நெருக்கின பொழுது நாங்கள் வேதனையிலே உம்மை குறித்து அவதூறாய் பேசி இருக்கிறோம், கேள்வி கேட்டிருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, ஒரு விசை மன்னிப்பீராக. ஆனால் இனிமேல் நாங்கள் உம்மை முழு இதயத்தோடு விசுவாசிக்க எனக்கு கிருபை வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. டாடி, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களை, குடும்பங்களை என் தேவன் தொடுவீராக. இந்த செய்தி புறப்பட்டு போகிற தேசங்களிலே இந்த செய்தியின் மூலமாக ஜனங்கள் ஒரு சுபிட்சத்தை அனுபவிப்பார்களாக. அதுதான் எங்க நோக்கம். ஜனங்களுக்கு இதன் மூலமாக ஊழியம் செய்றீங்களே, இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இன்னும் இவர்கள் முன்னேறுவார்களாக, இவர்கள் உயர்வார்களாக. நன்மையும் கிருபையும் தொடருவதாக. சத்தியத்தை அறிந்து, ஆண்டவரே இதான் சத்தியமா தெரியாம போய்விட்டது, இனிமேல் நான் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று தாழ்த்துவார்களாக. விதண்டாவாதம் பேசுகிற எல்லா நாவுகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். மேட்டிமையான எண்ணங்களை இயேசுவின் நாமத்திலே சிறைபிடிக்கிறோம். அப்படி மேட்டிமையா யோசித்து நன்மைகளை எல்லாம் ஆண்டவரே இழந்து போக நினைக்கிற அந்த சாத்தானுடைய வல்லமையை எதிர்த்து நிற்கிறோம். தாழ்த்த என் தேவனுக்கு அனுகிரகம் செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. எவரையும் உயர்த்த மாள முடியும். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் என் தேவன் எங்களை பெரிய ஆட்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்ற முடியும். மகிமை எல்லாம் ஒருவருக்கே தருகிறோம். நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தொட ஆரம்பித்திருக்கிறார். God bless you. Praise the Lord.